அமெரிக்காவில கடந்த வாரம் நடந்த சம்பவம் நம்ம எல்லாருமே படித்து, சார்லி கிர்க் என்கிற 31 வயது வாலி, அதாவது அவர் இன்னொரு 10 இயர்ஸ் வாழ்ந்திருப்பார்னா அல்லது ஒரு மேக்சிமம் 15 இயர்ஸ் கூட வாழ்ந்திருப்பார்னா அடுத்த அமெரிக்க பிரசிடென்ட் ஆகிறதற்கான எல்லா தகுதியும் உள்ளவர். 18 வயசுல ஸ்டார்ட் வலதுசாரி சார்பாக அந்த அமெரிக்கன் ரைட்ஸ் எல்லாம் பேசுறார். ஆனா ஒவ்வொரு இடத்திலையுமே ஜீசஸை வெளிப்படுத்திட்டே இருந்தார். Are you a Christian by any chance? Very much so. Like, why is that exactly? Oh, Jesus saved my life. I'm a sinner, gave my life to Christ, most important decision I ever made. So you believe the Bible is real? Yes, I believe the Bible is true and real. ஒவ்வொரு இடத்திலையும் அவருக்கு அவ்வளவு, அதாவது அமெரிக்க பிரசிடென்டோடைய அவ்வளவு க்ளோஸ். அமெரிக்கா வைஸ் பிரசிடென்ட் செலக்ட் பண்றதுல முக்கிய பங்கு வகித்தது யாருன்னு இவர் தான் சொல்றாங்க. இவர் சொல்லிதான் கேட்டார். ஆனா எல்லா இடத்திலையுமே ஜீசஸ் 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 ஜீசஸ். அதனால அவரை கொன்னுட்டாங்க. 2 சின்ன பிள்ளைங்க. நாம உண்டு, நம்ம வாழ்க்கை உண்டு, அமெரிக்கா பிரசிடென்ட் நம்ம ஃப்ரெண்டு, அப்படியே வாழ்ந்துட்டு போய் இன்னொரு 10 வருஷம் அப்படியே பீப்புளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்ம எலெக்ஷன் நிக்கலாம், பண்ணிருக்கலாமே. இல்லங்க, அந்த யாரும் பார்க்காத அந்த ஜாய், அந்த பிரஷியஸான லைஃப் ஜீசஸ் கிட்ட இவர் பார்த்தார். இதுதான், இந்த பார்வை தான் வேணும். வயல்ல வேலை செய்யறதுக்கு 1000 பேர் இருக்கலாம், ஆனாலும் அப்பாக்காக பிள்ளை செய்யறது போல வருமா? நான் அப்பாக்காக வயல்ல நிக்கிறேன். வயல்ல இறங்கி வேலை செய்ய அவருக்கு ஆள் இல்லாமலா? அவருக்கு ஆசை என்னன்னா, வேலைக்காரங்களாகிய தூதர்கள் செய்யறதை விட என் பிள்ளைங்க இறங்கிட்டாங்கன்னா உண்மையா செய்வாங்க, உத்தரவாதமா செய்வாங்க. இறங்கணும். ஏதாவது உங்க கூட டிராவல் பண்றவங்கள்ட்ட ஜீசஸை பத்தி சொல்லுங்க. அவர் சார்லி கிர்க்குடைய இன்டர்வியூல நிறைய இருக்கும், நிறைய டிபேட், எவ்வளவு வல்கரா கேட்பாங்க. அவர் சிரிச்சுட்டு ஜீசஸ் ரிஃப்ளெக்ட் பண்ண சான்ஸே இல்லை. உலகமே எதிர்த்தாலும் இந்த பைபிள் இதுதான் என்னுடைய அஸ்திவாரம். இப்படி சரி, அப்ப நல்லா கவனிங்க. அமெரிக்கா ஒரு கிறிஸ்தவ நாடு. கிறிஸ்தவ நாடுங்க மேட்ரு கிடையாது. ரியல் கிறிஸ்டியன்ஸுக்கு எங்கேயுமே உபத்திரவம். அது அமெரிக்கா ஆனாலும் சரி, ஆப்பிரிக்கா ஆனாலும் சரி, பைபிள் படி வாழணும்னு நினைக்கிறவங்களை ஜீசஸ் இந்த காலத்து பிரீச்சர்ஸ் மாதிரி பிரீச் பண்ணி இருந்தா அவருக்கு டாக்டரேட் கொடுத்திருப்பாங்க. அவர் ஹெவனை பிரீச் பண்ணதுனால அவருக்கு சிலுவையை கொடுத்தாங்க. ஆண்டவருக்குன்னு எதையாவது நம்ம ஒரு நாளைக்கு கண்ணை மூட போறோம். கண்ணை மூடும் போது ஆண்டவர் ஏதோ இட் இஸ் ஃபினிஷ்ட், முடிந்தது, ஏதோ எனக்கு முடிஞ்சது சொல்ல முடியுமா இன்னைக்கு?